அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்திய திருநாடே கொண்டாடிய தேர்தல் திருவிழா. பலரது பெயர்களே வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படாத நிலை. நடக்கவியலா நிலையிலும் அதை பொருட்படுத்தாமல் நேரில் வந்து வாக்களித்த முதியோர்கள், ஆர்வத்துடன் வாக்களித்த திரைப்பிரபலங்கள், கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர் பெருங்குடி மக்கள், குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் வாக்களிப்பையே புறம் தள்ளிய கிராம மக்கள், தேர்தலை முதலில் புறக்கணிப்பதாக கூறி பிறகு மனம் மாறி வாக்களித்த கிராமத்து பொதுமக்கள், களை கட்டியது தேர்தல் திருவிழா. பாரத தேசமே ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருந்த தேர்தல் திருவிழா இன்று தமிழகத்தில் நடந்தேறியது. அனைத்து தரப்பு வாக்காளர்களும் காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிகளுக்கு விரைந்து வந்து வாக்களிப்பை நடத்த துவங்கினர். ஆயினும் சில வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லாத காரணத்தால் சென்னையில் பலர் அதிருப்தியுடன் திரும்பிச் சென்றனர். Around 6:20, 6:25 and I have this electronic voting and the voter ID, and then the number that is reflecting in the booth slip is there inside, but it has different credentials. It's of a gentleman by name. I am forgetting the name. So there is a mismatch. They are asking me to go get the hard copy slip, booth slip. I am stuck now. I don't know what to do. Where to go? இதேதான். And continuously, I mean, நான் 6 மணிக்கே வந்துட்டேங்க. உள்ள போனானாக்கா அவங்க சொல்றாங்க, இது வந்து உங்களுடைய நம்பர், எலக்ட்ரானிக் டிஜிட்டல் ஸ்லிப்பை காட்டணும், பூத் ஸ்லிப்பை. அவங்க சொல்றாங்க, இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, உங்க பேர்ல உங்க நம்பர்ல வேற ஒரு ஆண் பெயர் இருக்குது, அதனால நீங்க வெளியே போய் பூத் ஸ்லிப் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. வெளியே வந்து பார்த்தோம், இங்க யாருமே பூத் ஸ்லிப் கொடுக்குற மாதிரி யாருமே இல்லை. அதனால எங்களுடைய ஓட்டு போடும் எங்களுடைய உரிமையை நாங்கள் இழந்து விட்டோம், வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம். மேடம், யார்கிட்ட போய் ஓட்டர் ஸ்லிப் வாங்க சொல்றாங்க? வெளியில இருக்காங்க, வெளியில யாருமே இல்ல. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 100 மீட்டர்ஸ் தள்ளி இருப்பாங்க. they are having list, but அதுல ஒரு 100 maybe 200 number of people தான் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. I don't know. So it's no purpose coming early. Yeah, exactly. அதே சமயம் 85 வயது முதியவர்கள் கூட தங்கள் உடல் நலனை பெரிதாக கருதாமல் நடந்தே சென்று வாக்களித்தனர். கௌரியா? வயசு 88. எவ்வளவு வருஷமா இங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க 1955லேருந்து இந்த ஏரியாவிலே தான் இங்க தான் போடுறீங்க? ஏத்தாபாலாவில் போடுவோம், கோயிலுக்கு எங்கே போட சொல்கிறாங்க, ஆனால் இங்கே தான் போடுறோம். எவ்வளோ வருஷமா ஓட்டு போடுறீங்க? நான் போடுறேன் 18 வயசுலேருந்து. 18 வயசுலேருந்தே போடுறீங்களா? ஓகே. என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னு ஓட்டு போட்டிருக்கீங்க? என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா கடமை இது பண்ணணும்னு வந்து போட்டிருக்கீங்களா? ஆமாம், சூரியனுக்கு தான் போடுவோம். இந்த வேற கட்சியே மாறணும், எங்கூட்ட எல்லாரும் அதை தான். 88 வயசு, உங்க கூட யாருமே வரல, தனியாக வந்திருக்கீங்க, நீங்களே ஓட்டு போடணும். தனியாக தான் இருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போடாமல் இருக்காங்க இந்த காலத்தில். அது வந்து நம்ம சென்னையிலேயே வாக்கு சதவீதம் வந்து 58 அவ்வளோதான் வருது. ஸோ ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம்? எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து போடுவாங்க. இல்லை, இப்போ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஓட்டு போடுறதுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போட வரமாட்டாங்க, நீங்கள் இந்த வயசுலேயே வந்து ஓட்டு போடுறீங்க. எல்லாம் வந்து போடுவாங்க, யாரும் போடாதவங்க வேற மாதிரி 2 புள்ள மருமகோ எல்லாம் வந்து போடுவாங்க. ஓகே ஓகே. சத்தியமூர்த்தி நகரில் இருக்கிறாங்க, இப்போ வந்து போடுவாங்க. ஓட்டு போட்டுட்டீங்களா? ஒன்றும் இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சா? எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. வெரி நைஸ், தேங்க்யூ. திரைப்பட பிரபலங்களான நடிகர்கள் அஜித், விஜய் ஆகியோரும் வாக்களித்து சென்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் வாக்களிப்பில் நிறைவு செய்தனர். சென்னை அருகே எண்ணூர் கிராமத்தில் முதலில் வாக்காளர்கள் தங்களது வாக்களிக்கும் பணியை புறக்கணிக்கப் போவதாக கூறி வந்த நிலையில் பிறகு மனம் மாறி ஜனநாயக கடமையை புரிந்தனர். அதே சமயம் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்து பகுதி பொதுமக்கள் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் காவலர்கள் யாரையும் கைது செய்யாததை கண்டித்து அதிரடியாக வாக்களிப்பையே புறக்கணித்தனர்.
இறையூர் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு, அதாவது கருப்பு கொடி காட்டி எங்களோட இதை வெளிப்படுத்துகிறோம். இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்கல. அரசு அதிகாரிகள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வச்சு இது வரைக்கும் 5 ஓட்டு போலாயிருக்கு. மற்றபடி ஊர் சார்பாக யாரும் எந்த ஓட்டு போலாத. எங்களோட ஒரே கோரிக்கை மலங்கலந்த கட்டுரையை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்களிப்பு நிகழ்வில் 1 மணி நிலவரப்படி 40% அதிகமாக வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.